காவேரி வந்து இந்த மாரி ஸ்கேன் எடுக்க போம்போது கரெக்ட்டா விஜய் அங்க வந்துடுறதால காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து விஜயும் காவேரியும் தன்னோட குழந்தைய பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில போலீஸ் அங்க வரதால காவேரி ரொம்ப பயந்து போயிறாங்க. விஜய மறைச்சு வைக்கிறாங்க. அடுத்து விஜய் கிட்ட சொல்றாங்க, "நீங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? பார்த்தீங்கல்ல, ரொம்ப பத்திரமா போங்கங்க. போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ பத்திரமா இருடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காவேரி. இந்த டைம்ல உன் கூட நான் இருக்கணும். ஆனா இருக்க முடில. என்ன தப்பா நினச்சுக்காதடின்றாங்க." "எனக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்காங்கல்ல, 1000 தான் இருந்தாலும் நான் இருக்க மாதிரி உனக்கு இருக்குமா?" அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சியடைகிறாங்க காவேரி. சரிங்க நீங்கள் பத்திரமா போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய்க்கு இந்த நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே நிவின் வராரு. நிவின் வந்தோடனே, "என்னாச்சு காவேரி? விஜய் இப்போ எங்கே இருக்காரு?" அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. அதுக்கு வந்து விஜய் பாவம் இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிவின் வந்து யோசனை பண்ணுறாரு. குமரனை வர வைக்கிறாரு. குமரன் கிட்ட நிவின் வந்து இந்த மாதிரி விஜய்க்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட குமரன் அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்கிற நிவின்? அவருக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? காவேரி வேணாம்னு சொல்லிட்டு தானே இருக்கா. இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும்?" அப்படின்றாரு. "என்ன இப்படி பேசுகிற? காவேரி விஜய் விரும்புறது உனக்கு தெரியாது. அது கரெக்டு தான்ப்பா. இப்போ எதுக்கு தேவையில்லாமனோடனே, இங்கே பாருங்கள், என்றைக்குனாலும் காவேரியோட வாழ்க்கை விஜய் கூட தான். அதை காவேரி எப்போவும் டிசைட் பண்ணிட்டா" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன நிவின் சொல்கிற? ஆனா காவேரி விலகி தானே இருக்கா. மீட் பண்ணுறான்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனா அது கூட ஊர்ஜிதமா எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்கிறாரு. "இங்கே பாரு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்கிற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது" அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியல குமரனுக்கு. "நீ என்னடா சொல்ல போகிற?" அப்படின்னோடனே, இந்த விஷயத்த காவேரி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. ஆனால் வேறு வழி இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியலடா" அப்படின்னோடனே, அண்ணே அது வந்துண்ணே காவேரி கர்ப்பமாக இருக்கானே" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்னடா சொல்கிற?" "ஆமாண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த, காவேரி மீட் பண்ணது, காவேரிக்கு மயக்கம் வந்தது, காவேரி ஹாஸ்பிட்டலில் காமிச்சது, இது வரைக்கும் விஜயும் காவேரி வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கிறது, எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றுமே புரியல நம்ம குமரனுக்கு. "டேய் என்னடா சொல்கிற நிவின்? இது நடந்ததெல்லாம் உண்மையா?" அப்படின்னு. "ஆமாண்ணே உண்மைதான். இப்போ சொல்லுண்ணே, காவேரி விஜய் பிரிஞ்சு வாழ முடியுமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே வாழணும்" அப்படின்னே. "ஆமாடா, கண்டிப்பாக சேர்ந்து தான் வாழணும். ஆனால் இந்த வீட்டில் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுடுவாங்கடா. எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டு தானே. ஆனால் காவேரி இப்போ வேணான்னு நினைக்கிறா. ஏன்னா வந்து காவேரி இங்கேருந்து போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறா. இந்த அம்மாக்கெல்லாம் ஏதாவது வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி வெண்ணிலாவோட விஷயத்தையும் பார்த்து பயந்துட்டு இருந்தா. இப்போ தான் வெண்ணிலா வந்து இந்த பிரச்சனை ஆகிடுச்சேடா. வெண்ணிலாவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல" அப்படின்னோடனே, "அது சரிதானே. காவேரி எப்போ விரும்புமோ அப்போ விஜய் கூட சேர்ந்துக்கிட்டோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ தேவை நம்ம விஜய்க்கு உதவி பண்ணணும். விஜயை காப்பாற்றணும் இந்த பிரச்சனையிலேருந்து. அப்போ தான் காவேரி சந்தோஷமாக இருப்பா. இந்த நிலைமையில காவேரி அப்படி விட்டுனா அம்மானோடனே, டேய் உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நம்ம காவேரி வந்து கர்ப்பமாக இருக்காளா? சின்ன பொண்ணு இவ்வளோ தூரம் என்னால் நம்பவே முடியலடா" அப்படின்றாங்க. உடனே வந்து, "சரிண்ணே சந்தோஷமாக தானே இருக்குது. பின்ன இப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருக்குடா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா" அப்படின்னாங்க. "நானும் பெரியப்பா ஆக போகிறேன்ல" அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு. சரி அதெல்லாம் போட்டோம். இந்த விஷயம் எனக்கு ஏன்டா சொல்லாமல் இருந்தேன் இவ்வளோ நாள்? சொல்லியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பேன். காவேரி கவனமாக பார்த்துருப்பேன்ல. இப்போ காவேரி பாரு கடைக்கு வீடுன்னு அலைஞ்சிட்ருக்கா. எனக்கும் அதான வருத்தமாக இருந்தது. ஆனால் காவேரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னானா. நான் அதனால தான் சொல்ல முடியலண்ணா அப்படின்னோடனே, சரிடா இதுக்கப்புறம் பாரு விஜய் எப்படி இந்த பிரச்சனை நான் காப்பாற்றுறேன்னு. நீயும் நானும் சேர்ந்து விஜய்க்கு உதவி பண்ணுவோம்டா. நான் கூட இருக்கேடா" அப்படின்னோடனே, "தேங்க்ஸ்ண்ணே" அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாரு நம்ம குமரனை. நமக்கு நிவின், "இல்லைடா விஜய் இருக்க இடம் தெரிஞ்சால் நம்ம போய் பார்க்கலாம்." "இல்லைண்ணே நீ பார்த்தா வந்து கண்டுபிடிச்சிடும் போலீஸு. நான் போய் முதல்ல விஜய் கிட்ட பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு உனக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்" அப்படின்றாரு நிவின்.